வணக்கம் நண்பர்களே, இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி வாகன ஓட்டிகளுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. இது சமீபத்தில் வந்த செய்தி. இது மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சகத்திலேருந்து வந்திருக்கு. வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலம் அந்த செய்தி வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது வாடகை வாகனங்கள் ஓட்டக்கூடியவங்க இல்லை டிரைவர் வேலை செய்யக்கூடியவங்க ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், சின்ன வண்டிக்கு அப்புறம் டாடா ஏஸ், தோஸ் இந்த வண்டிகளுக்கு அப்புறம் அடுத்த லெவல் வண்டி மாறும்பொழுது பயணியர் வண்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் லோடு ஏற்றிட்டு போகிற வண்டியாக இருந்தாலும் சரி, அந்த வண்டி ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேட்ஜ் அப்படின்ற ஒன்று தேவைப்படும். அதாவது லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம், லைட் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பேட்ஜ் என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் அந்த மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது இது வரைக்கும். இப்போ அது நீக்கப்பட்டிருக்கு. அது எந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம். அதாவது நீங்கள் வாடகைக்கு ஓட்டக்கூடிய வாகனங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிறது, பயணிகள் ஏற்றிட்டு போகிற வண்டி ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா பொருட்கள் ஏற்றிட்டு போகிற வண்டி. 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 2 வண்டிகள்லையுமே வண்டியோட எடை மற்றும் நீங்கள் ஏற்றிட்டு போகிற வாகனத்தில் ஏற்றிட்டு போகிற ஆட்கள் அல்லது பொருட்களோட எடை 7500 கிலோவுக்கு உள்ளே இருந்தால் அந்த மாதிரி வண்டிகளுக்கு பேட்ஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வண்டியை ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு பேட்ஜ் அப்படின்ற ஒரு முறை தேவையில்லை, லைட் லைசன்ஸே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7500 கிலோவுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பேட்ஜ் தேவை, ஹெவி லைசன்ஸ் இரண்டுமே தேவை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7500 கிலோ, அதாவது 7.5 டன் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டியோட மொத்த எடையும் ப்ளஸ் வண்டியில் நீங்கள் ஏற்றிட்டு போகிற பொருட்கள் அல்லது ஆட்களோட எடை எல்லாமே சேர்ந்து மொத்தமாக 7500 கிலோவுக்கு உள்ளே இருந்தால் அந்த வண்டியை ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கோ இல்லை ஓனர்களுக்கோ பேட்ஜ் அப்படின்ற ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்டார போக்குவரத்து அலுவலகம் மூலமாக. இதை நீங்கள் உறுதிப்படுத்துறதுனா உங்கள் அருகில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் போய் நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல முறை. இதுக்கு முன்னாடி லைட் லைசன்ஸ் எடுத்துகிட்டு நிறைய பேர் பேட்ஜ் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் போலீஸ் பிடிச்சா அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. இப்போ அந்த 7500 கிலோவுக்கு உள்ளே இருக்கிற எடையும், நீங்கள் ஏற்றிட்டு போகிற பொருட்களோட எடையும், ஆட்களோட எடையும், வண்டியோட எடையும் 7500 கிலோவுக்கு உட்பட்டு இருந்தால் அந்த வண்டிகளுக்கெல்லாம் பேட்ஜ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தேவையில்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு சிஸ்டமாக இருக்குது. இது நிறைய வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கும் வாடகை வாகனம் ஓட்டக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.